ஆர்வம் இருந்தால் அதே கங்கா சிவனுடைய சிரசில் அமர்ந்து கொண்ட ஆடுமத்தோடு சிரிக்கின்றாயா? எதற்கு சிரித்தாய்? எதற்கு சிரித்தாய்? என்னுடைய கணவரை பார்த்து நான் சிரித்தேன். ஆணவம் பிடித்தவனே, அகந்தை பிடித்தவனே, திமிரு பிடித்தவனே, என்னுடைய கணவரை பார்த்து நான் சிரித்தேன். எதற்காக சிரித்தேன் என்றா, வரத்தை கொடுத்து விட்டு கொடுக்க முடியாத கொடுத்து விட்டு இந்த அரக்கிடத்திலே இந்த ஜெயமாசுரத்திலே மாட்டிக்கொண்டார் என்று அவரை பார்த்து நான் சிரித்தேன். உன்னை பார்த்து நான் எதற்காக சிரிக்க வேண்டும்? என்னை பார்த்து எதற்காக நான் சிரிக்கவில்லை. உன்னை பார்த்து நான் சிரிக்கவில்லை. என்ன சொன்னார்? என்ன சொன்னாரு? அப்பா புத்தி கொண்டவளே என்ன சொன்னார்? அப்பா புத்தி கொண்டவளே என்ன சொன்னாரு? சொன்னதாயிற்று முடிவாய் ஓடுவாய். ஓடுவாய். சொன்னதாயிற்று முடிவாய் ஓடுவாய். என்ன ஆர்வம் இருந்தால் என்னை பார்த்து சிரித்து விட்டு சிரிக்க இல்லை என்று உரைக்கிறாய் ஐயா. உன்னை ஒருவருக்கும் இடமே போவதில்லை. மீண்டும் ஒருவரை கேட்கிறேன். என்ன ஆர்வம் இருந்தால் எதற்காக என்னை உன்னை பார்த்து நான் சிரிக்கவில்லை. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். வேண்டாம். அது பகவானது. அலகாரிடும் சோலையிலே அலம்பாரிடும் வேலை
எதற்காக சிரித்தாய்? உன்னை பார்த்து நான் சிரிக்கவில்லை, என்னுடைய கணவரை பார்த்துதான் நான் சிரித்தேன். வரத்தை கொடுத்து விட்டு மாட்டிக்கொண்டாரே என்று அவரை பார்த்துதான் நான் சிரித்தேன். பல பல வார்த்தைகள் பேசாதே. பலமானவர்கள் பேசாதே. என்ன அனுபவம் இருந்தால் அந்த சிவபெருமான் உடைய சிம்மாசனத்தில் அமர்ந்த அந்த அனுபவத்தோடு உன்னை பார்த்து சிரிக்கவில்லை, என்னுடைய கணவனை பார்த்து சிரித்தேன் என்று உரைக்கிறார். ஆமா, இவள் யார் யார் சிறசிறப்பு வந்துகிறா? அந்த சிவபெருமான் சிறத்தில் அமர்ந்த அனுபவம். தலைமையில உட்கார்ந்த ஆணவத்தோடு சிரிக்கலாமா? ஒரு மொட்டச்சே இருக்கலாம், கேவலம் உட்கார்ந்தால் முழங்காலை கொட்டி எடுக்கக்கூடிய ஒரு பொட்டை சிரிக்கு வச்சு ஆறாபத்தியா அரசன் அன்று கொள்வான், தெய்வம் இன்று கொள்ள என்று சொல்வார்கள். ஆணவத்தில் அகந்தியில் ஆடிக்கொண்டிருக்கின்றார். அரசை பெற்றுவிட்டால் என்றே ஆணவத்தில் அகந்தியில் ஆடிக்கொண்டிருக்கின்றார். நிச்சயமாக உனக்கு அழிவு ஏற்படும். இனி முதல் கொண்டு இந்த கங்கா கரத்தில் விலகட்டு பாகோர சிறைகளா